ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அந்த வீடியோ மூலமாக உங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்களில் என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அதில் நல்லா பார்த்தீங்கன்னா வார்ஸ், போர்கள் நிறையா வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. போர்கள் நடக்குதா? இந்த காலகட்டங்களில் போர்கள் நிறைய நடக்குதா? கிங்டம் அகெயின்ஸ்ட் கிங்டம், நேஷன் அகெயின்ஸ்ட் நேஷன், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், தேசத்துக்கு விரோதமாக தேசம், அதுவும் இந்த காலத்தில் இருக்குதா? எவ்வளோ நாடுகளுக்கு இடையில் சண்டை இருக்குது. அப்புறம் ஃபெமைன்ஸ், பஞ்சம் இருக்குதா? ஆப்பிரிக்கா நாடுகளில் பஞ்சங்கள் அதிகமாக இருக்குதுல்ல. எர்த்குவேக்ஸ், பூமி அதிர்ச்சிகள். கடைசி ஒரு 100 வருஷத்தில் நிறைய எர்த்குவேக்ஸ் நடக்குது. நூற்றுக்கணக்கான எர்த்குவேக்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. ரீசெண்டாக நாங்கள் இருக்கிற விசாகப்பட்டினத்தில் 3.7 அளவிலான எர்த்குவேக் வந்துச்சு. மக்கள் உயிர் சேதத்துக்கு பாதிப்பு இல்லை. நிறைய எர்த்குவேக்ஸ் நடக்குது உலகத்தில். அப்புறம் இயற்கை பேரழிவுகள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை பேரழிவுகள் நடக்குதில்ல. இதெல்லாம் பர்த் பேங்ஸ், அந்த பிறப்புக்கு முன்னாடி உள்ள வலிகள் அப்படின்னு சொல்லி வேதம் ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போ உண்மையாகவே முடிவு எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தின் சுவிசேஷம், காஸ்பல் ஆஃப் த கிங்டம், இயேசு ரட்சகர்னு நம்ம சுவிசேஷம் சொல்லியிருப்போம். இயேசு ராஜாவா 2ஆம் வருகையில் வரப்போகிறார்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோமா? இயேசுவினுடைய முதல் வருகை இயேசு ரட்சகராக வந்தாருன்னு தான் இது வரைக்கும் உலகம் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். இயேசு ராஜாவா 2ஆம் தடவை வரப்போகிறாரு, 2ஆம் வருகையில் ராஜாவாக வரப்போகிறான்னு நம்ம சொல்லியிருக்கோமா? அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், காஸ்பல் ஆஃப் த கிங்டம், இயேசு 2வது முறை ராஜாவாக வரப்போகிறாருன்னு சொல்கிற சுவிசேஷம் உலகமெங்கும் சொல்லப்படும் போது அப்போ தான் முடிவு வரும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில் ஏசப்பா சொல்கிறாரு. எங்கள் அப்பா சொல்லுவார், சுட்டு போட்டாலும் நாம் ஏசப்பாவை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீராப்பா சொல்லுவார் எங்கள் அப்பா. ஆனால் உண்மையிலே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சுய பலத்தில் நம்ப வேண்டாம். நம்ம ஏசப்பாவை பிடிச்சிட்டு பரிசுத்த ஆவியானட்ட வேண்டிட்டு நம்ம அவர் துணையோட நம்ம முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்க முயற்சிப்போம். சுய பலத்தை நம்பாதீங்க, நீங்கள் விழுந்து போயிடுவீங்க. உங்கள் முழு உள்ளான மனுஷனையும் வெளிப்பிரகாரமான சரீரத்தையும் கடவுளுக்கு முன்பாக கடவுளை சார்ந்து, ஏசப்பாவை சார்ந்து, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நீங்கள் இருக்கும் பொழுது பலனோட முடிவு பரிந்து நிலைத்து நிற்பீங்க. God bless you. Bye bye.